மயிலோசை நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு திருநெல்வேலியில் வந்துட்டு நம்ம இருக்கிற எல்லா கடைகளையுமே சிறந்த கடைகள் ப்ளஸ் எல்லா கடைகளையுமே நம்ம வந்துட்டு ரிவ்யூ கொடுக்க போகிறோம். அந்த கடையில் என்னென்ன இருக்குது, எப்படி அவங்க ஸ்பெஷலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து காட்ட போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்ஷ்மி விலாஸ், அதாவது திருநெல்வேலியில் 150 வருடங்களாக தலை சிறந்து இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு நிறுவனம் தான் லக்ஷ்மி விலாஸ். ஓகேங்களா, அந்த லக்ஷ்மி விலாஸை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த லக்ஷ்மி விலாஸில் என்ன அப்படின்னா 150 வருஷமாக அவங்க ஸ்வீட்ஸ் காரம் எல்லாமே அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அவங்க மேனுஃபேக்சர் எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, அல்வா எப்படி செய்கிறாங்க, எல்லாமே நம்ம இன்றைக்கி நேரில் போய் உங்களுக்காக நாங்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம். முழுசாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஆதரவு தெரிவித்தா தான் நாங்கள் இன்னும் மேலும் ஒவ்வொரு கடைகளை எடுத்து காட்ட முடியும். உங்கள் கடைகளை நாங்கள் எடுத்து காட்டணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸில் போயிட்டு உங்கள் கடை நேம் அண்ட் உங்கள் நேம் நம்பர் இதை மட்டும் நீங்கள் கொடுங்க. கட்டாயமாக நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி கட்டாயமாக உங்கள் கடையில் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அல்வா செய்கிறது மட்டும் எங்கள் எப்படிலாம் செய்வீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து முதல்ல வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி சீனி போடணும். சீனி போட்டு முடிஞ்ச உடனே நம்மளுக்கு அது கோதுமை அரைச்சிருக்காங்களா பால், ஆமாம், அந்த பாலை வந்து எடுத்து அளந்து நம்ம எவ்வளோ சீனி போடுறோமோ அதுக்கான பாலை எடுத்து நம்ம அதை ஊற்றி கிண்டுறோம். கிண்டி ஊற்றி கொதி வரும். கொதி வந்தோன்னா அதுக்கு கொஞ்சம் டால்ட்டா கொடுக்கணும். டால்ட்டா கொடுத்து முடிச்சோன்னா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி கிண்ட மாதிரி இந்த மாதிரி கலர் வரும். கலர் வந்தோடனே இந்த பதம் வரும். பதம் வந்தோடனே இந்த சட்டியில் இருக்க நெய் இருக்கலாம், இது வந்து இங்கே சுத்தமாக தயாரிக்கப்பட்ட நெய். இந்த நெய்யை ஊற்றி நாங்கள் கிண்டுறோம். எல்லாமே இங்கே தயாரிக்கணும். இங்கே வெண்ணெய் வாங்கி சொந்தமாக நாங்களே இங்கே தயாரிக்கணும். வெளியில் இங்கே எந்த பொருளும் நாங்கள் வாங்குறது கிடையாது. எல்லாமே சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்பட்ட இப்போ உள்ள பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து பழைய எத்தனை வருஷம் பண்ணாங்க? இது வந்து கடை வச்சு ஒரு 150 வருஷம் கிட்ட ஆகும். 150 வருஷம் கிட்ட கடை வச்சு 150 வருஷத்தில் பாரம்பரியமாக அந்த அல்வா இப்படி தான் முறைப்படி கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த முறையை நாங்களும் கற்றுக்கிட்டு அதே மாதிரி இந்த பாரம்பரியமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 20 வருஷத்தில் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அல்வா கிண்டி இருக்கணும்னா அந்த நெய்யை ஊற்றி கிண்டி இறக்கி வச்சுருக்கோம். சரி, பால் வந்து எத்தனை நாள் ஊற வைப்பீங்க? அந்த பால் வந்து முதல் நாள் நம்ம எடுத்து அளந்து வச்சுருவோம். இத்தனை 20 கிலோ கோதுமை அப்படி சொல்லி அதை அளந்து வச்சு காலையிலே வந்து சீக்கிரம் வந்து நேரத்தோடு தண்ணி ஊற்றி அதை ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் தான் கோதுமையை அரைக்க முடியும். ஊற வைக்காமல் அரைக்க முடியாது. குறைஞ்சது 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறணும். அது குறைஞ்சது ஊறினா தான் நல்லாயிருக்கும். பால் வந்து நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா அறவே ஆகாது. ஆமாம், அதை நல்ல முறையில் காலையில் வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். ஆமாம். ஊற வச்சுட்டு அந்த பால் வந்து மறுநாள் நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் தான் அடிக்கணும். ஆமாம், அந்த பால் அரைச்சி வச்ச பால் கீழே எரியும். எரிகினதுக்கப்புறம் அந்த தண்ணி மேலே தெளிஞ்சாப்பில் எடுத்துகிட்டு மறுநாள் தான் நம்ம அதை கிண்ட முடியும். இன்றைக்கி அரைச்சி வைக்க பால் மறுநாள் கிண்டிடணும். ஆமாம், அதுக்கு மேலே வச்சா புளிப்பேறி. ஆமாம், ஒரு 12 மணி நேரம் குறைஞ்சது 10 மணி நேரமாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த பால் லைஸாக புளிப்பு ஏறணும். புளிப்பாக ரொம்ப புளிப்பு இல்லை. மறுநாள் அந்த 10 மணி நேரம் தான். அந்த 10 மணி நேரத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம அந்த அல்வா கிண்டிடணும். ஆமாம், கிண்டி பிடிச்சிடணும். அதாவது இப்போ நெய்யை ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஓ சரி சரி. இப்போ இதுக்கப்புறம் முந்திரி போட்டு இறக்கிடுவீங்களோ? ஓ சரி சரி. நெய் போட்டு எவ்வளோ நேரம் வைப்பீங்க? நெய் போட்டு அது இறக்கி வச்சோன்னா அள்ளி பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பருப்பு வந்து கசக்கும். அதுக்கு தான் அந்த இறக்கக்கூடிய டயத்தில் அந்த பக்குவமாக அந்த பருப்பை போட்டோம்னா அந்த பருப்பை நம்ம பருப்போடு சேர்த்து அந்த அல்வா சாப்பிடும் போது ஸ்வீட்னஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியே போட்டோன்னா என்ன ஆகுனா ரொம்ப செவந்துடும், பருப்பு கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். சிலவங்களுக்கு அந்த கசக்குது அடிப்பாங்க. அந்த பருப்பு வந்து கீழே போய் தண்ணியில் உட்காந்து பிடிச்சிடும். ஆமாம், பிடிக்கும் போது அந்த கசப்பு தங்க கொடுத்துரும். பருப்பு வந்து அல்வா கசக்காது, அந்த பருப்பு கசப்பு கொடுத்துரும். அந்த மாதிரி வேக்காடு பருப்பு ஆனோன்னு என்ன ஆகும், கசப்பு இருக்கலாம். அதனால் கரெக்டாக அந்த பக்குவத்தில் போட்டு மாற்றி இறக்கிட்டோம்னா நம்ம கஷ்டம்.
இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் 150 வருஷமாக புகழ்பெற்று இயங்கி கொண்டிருக்கிற லக்ஷ்மி விலாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்ஸ் கடையை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் அவங்க எப்படிலாம் தயாரிக்காங்க, என்னென்ன தயாரிக்காங்க எல்லாமே நம்ம எடுத்தோம். பட் எல்லாமே இயற்கை முறையாக தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே அவங்க ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணலாம். அவங்க செய்கிற எல்லாமே உள்ள அவங்க சொந்த மேனுஃபேக்சரிங் தான் இருக்குது. நெய் முதற்கொண்டு எல்லாமே அவங்க தயாரிப்பு பொருள் மட்டும்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். நாங்களும் சொல்கிறோம், சஜஸ்ட் பண்ணுறோம். கட்டாயம் போய் பாருங்கள், கடையில் எல்லாமே ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஓகேங்களா? எங்களை உள்ள அலோவ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மயிலோசை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.